வணக்கம் நண்பர்களே. டே 2வோட சில இதுதான் பார்க்க போகிறோம். டே 2வில் என்னென்ன நடந்தது, அடுத்து என்னென்ன அதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் நியூ சாம்பியன் ஆகிட்டார். ஏன்னா பேரன் கார்பன் ஹீல்டன் தான், அவர் வில்லனாக தான் ரிட்டன் ஆகிருக்காரு. அவர் அட்டாக் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும், 2 பேருமே ஃபேஸ் ரெஸ்லரு மோசமாக அட்டாக் பண்ணி தான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினாங்க. இதில் இடையில கார்மலைஸ் இருந்தார், அவர் வந்து மேட்ச்லேயும் தோக்கல ட்ரிக் வில்லியம் கூட. இதுவும் இல்லை, அவருக்கு ஏன் அவரு இது ட்ரிபிள் த்ரெட் ஏன் ஆட் ஆகலை, அவர் ஏன் வந்து அட்டாக் பண்ணல பேரன் கார்பனை அவர் அடிச்சிருப்பார், ஏன் வரலன்னே தெரியல. சம்மந்தம் இல்லாத பண்ணிட்டானுங்க. டபிள்யூடபிள்யூ என்ன சொதப்பியிருக்காங்கன்னா, பேரன் கார்பனுக்கும் ட்ரிக் வில்லியம், கார்மலைஸ் 3 பேர் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பண்ணியிருக்கலாம். பண்ணி அதில் இவர் பேரன் கார்பன் வின் பண்ணியிருந்தா இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மேட்ச் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பேரன் கார்பன்லாம் சும்மாவே அந்த மாதிரி கொடுப்பார் மேட்ச்சு. ட்ரிக் வில்லியம் சொல்லவே தேவையில்ல, அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். என்ன இருந்தாலும் பேரன் கார்பனுக்கு மக்கள் மத்தியில் இந்த சப்போர்ட்டே இல்லை, ஒரு சியர் கூட இல்லைங்க. ஏன்னா அவர் அட்டாக் பண்ணது கார்மலைஸை, அதனால் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல என்னன்னு தெரியல. ரிட்டர்ன் பண்ணும்போது ஒலி ஷீட் கிளி ஷீட்டுன்னு கத்தி வேறு லெவலில் சேர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு. அந்தளவுக்கு ஆகிட்டார். சரி விடுங்க, ஆக மொத்தம் அவர் பண்ணதே ஹீல்டன் தான். அவருக்கு தேவை சாம்பியன்ஷிப்பு. 2வது முறையாக இந்த சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணுறாரு, யூஎஸ்ஏ சாம்பியன்ஷிப். அதுக்கப்புறம் வரும் தலைவர் சாட் கேபிள். ரியலாகவே ஐவி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு டபிள்யூடபிள்யூ ஏன் இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப் கொடுக்கலன்னு தெரியல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண் கலங்கி உக்காந்துட்டாருங்க. அந்த சாம்பியன்ஷிப்பே அவர் வாங்கலை. அவர் ஏன்னா இது பென்டாய்ட்டு இன்டர்கான் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருப்பார். அந்த மாதிரி மூமெண்டம் ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக எத்தனை வருஷமாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. ரோமன் கூடலாம் சேர்ந்துலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்போலேருந்து சண்டை போடுறாரு. இது வரைக்கும் மிட்கார்டு டைட்டில் கூட கொடுக்காமலே சும்மாவே வச்சுருந்துருக்கானுங்க. எப்படி மனசு வருதுன்னு தெரியல. நல்ல சண்டை போடுறாரு, நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது, கொஞ்சம் குள்ளமாக இருக்கார், அவ்வளோதான். அதுக்கடுத்து அதுதான், வேறு எதுவும் இல்லை. அதனாலே டபிள்யூடபிள்யூக்கு புஷ் கொடுக்காதால இவர் அந்த பாடி ஷேப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் என்னாலையும் தூக்க முடியும், என்னாலையும் எவ்வளோ ஃபாஸ்ட் வேணால் சண்டை போட முடியும்னு நிரூபித்து அதுக்கப்புறமும் இவருக்கு புஷ் கொடுக்காம பலியாடாக்கி, அப்புறம் தலைவன் லுட்விக் கைசர் 2 பேரும் மாஸ்க் கேரக்டர் பண்ணி லுட்விக் கைசர் இவருக்கு மேட்ச் வச்சு இவருக்கு சியர் பண்ணி மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணிட்டார் சாட் கேபிள். வேறு லெவல் செலிப்ரேஷன். கரடி பொம்மை எல்லாம் ஏதோ எடுத்து வந்தாங்க, அது கூட கை கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சாட் கேபிள் டைட்டில் ரைன் நல்லா போகும்னு நினைக்கிறேன், நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து செல்சி கிரீனு என்ன ப்ரோ ஒன்று ஒன்றா அடிக்கிறே வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சம்பவம் டே 2வில் எல்லா சாம்பியன்ஷிப்புமே கிட்டத்தட்ட கை மாறி இருக்குது, ரோமன் தவிர. அதுவும் ஆனால் நல்லா தான் இருந்தது, எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. டே 2லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. சும்மா சாம்பியனில் ஸ்மாக் டவுன் வேர்ல்டு சாம்பியனு செல்சி கிரீனும் வேறு லெவல் சந்தோஷம். நான் செல்சி கிரீன் மிட்கார்ட்லேயே வச்சு யூஸ் பண்ணுவோன்னு நினச்சேன். பட் ஆனால் நானும் வேர்ல்டு மெட்டீரியல் தான் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா செல்சி கிரீன் பெருசாக புஷ் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அப்புறம் அந்த இது கிடச்சிது யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்பு. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் நல்லா பண்ணாங்க. திருப்பியும் மக்கள்லாம் செல்சி கிரீனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. மேட்ச் இடையிலே பார்த்துருப்பீங்களே, எல்லாம் செல்சி கிரீன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செல்சி கிரீன் எனக்கு அப்போவே டவுட் வந்துடுச்சு. அதான் சொன்னால ப்ரிடிக்ஷனில் ஒரு 5% செல்சி கிரீன் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இது சார்லட் ஃப்ளேர் பக்கம் போயிருப்பாங்க. இருந்தாலும் சார்லட் ஃப்ளேர் 14 டைம் சாம்பியன் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட சும்மா வச்சுருக்கலாம். செல்சி கிரீன்லாம் இன்னும் ஆகவே இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் அவங்க ஆக்கலைன்னா மக்கள் வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு செல்சி கிரீனை சாம்பியன் ஆக்கி ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது அந்த மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் வரும் இன்னும் தரமான சம்பவம், கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்போவே சந்தேகம், டே 1ல் ஒரு ரிட்டர்னு, டே 2லேயும் ஒரு ரிட்டர்ன் இருக்க போகுதுன்னு. ஆனால் நான் ஏதோ ரோமன் மேட்ச்சில் ரிட்டர்ன் வரும், இல்லை சும்மா வந்து சென்டரில் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம், கெவின் ஓவன்ஸே ரிட்டர்ன் ஆனாலும் சென்டராக வந்து சும்மா ஒரு ஸ்பீச் கொடுப்பான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே பங்கம் பண்ணிட்டாங்க. டபிள்யூடபிள்யூ இப்போ தான் சரியாக யோசிச்சிருக்காங்க. சம்மர் ஸ்லாமை வேறு லெவலில் நடத்திருக்காங்க. டே 1 சுமாராக நடத்தினாங்க. டே 2 அந்த மாதிரி கெவின் ஓவன்ஸ்லாம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மக்கள் அந்த மாதிரி சேர் பண்ணாங்க. ஏன்னா தலைவன்
ஆனால் ஃபின் பேலர் என்ன சொல்கிறது, இருந்தாலும் ஃபின் பேலர் தோக்க வச்சதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபின் பேலர்னு கத்திட்டு இருந்தோம். பட் 2 பேத்துக்குமே சம்மந்தம் இல்லாத வெளியால் இறக்கிட்டு இருக்கானுங்க. குந்தர் ஆட் பண்ணாங்க பாரு, எனக்கு சரியான காண்டு. என்னடா இவனுங்க குந்தர் 2 நாளும் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, குந்தருக்கும் இப்போ சிஎம் பங்கு தான் மேட்ச் நடக்க போதா அப்படின்னு யோசித்தேன். அப்படியே ஷாக்கு. குந்தர் வந்து நிற்கவே இல்லை, நிக்காடில்ஸ் அவர் வந்து அப்படியே அனௌன்ஸு இன்னொரு மெம்பர் ஆட் ஆகுறான்னு பார்த்தா கெவின் ஓவன்ஸு. அவர் வந்து சரியான சண்டை. சமீசன் மூஞ்சே பார்க்க முடியல, ஒரு மாதிரி நம்ப முடியல அவரால், என்னடா இவன் அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த இது காமிச்சாங்க. 2 பேரும் ரிலேட்டிவ் ஒரே இதுன்றதால ஃபஸ்ட்டு ஹக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மாறி மாறி குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கெவின் ஓவன்ஸ் அப்போ கைத்து பிடிக்கிறாரு. அவர் சும்மா இதுக்கோசரம் பிடிக்கிறாளா இல்லை ரியலாமல் வலிக்குதான்னு தெரியல. ஆக மொத்தம் கண்டெண்டர் கெவின் ஓவன்ஸ் விசஸ் பங்க் மேட்ச் நடக்க போகுது. அது எந்த அளவுக்கு ஸ்டோரி போக போகுதுன்னு தெரியலையே, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபின் பேலரை கை விட்டுட்டானுங்க. ஃபின் பேலருக்கு இப்போ தான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்து வராரு. ஆனால் இப்போது ஃபின் பேலரை திருப்பி லாக் பண்ணி உட்கார வைக்க போகிறானுங்க போல். ஏன்னா ஃபின் பேலர் தான் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வின் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஃபின் பேலரை கை விட்டானுங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் கெவின் ஓவன்ஸ் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, ஃபின் பேலரை ஜெயிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்குதானே தெரியல. சரி விட்டு தள்ளுங்க, ஏதோ ஒன்று, எல்லாம் நன்மைக்கே நினைத்து விடுவோம். ஃபைனலாக வரும் இந்த பிரதர் விசஸ் பிரதரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லை. வேறு லெவலில் மேட்ச்லாம் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 32 நிமிஷம் 31 நிமிஷம் 55 செகண்டாக அந்த மேட்ச் நடந்துதான். அதில் ஒரே ஒரு நிமிஷம் கூட போரே அடிக்கலை நண்பர்களே. அந்த அளவு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினச்சேன், கோடி விசஸ் பங்கில் பார்த்துருப்பீங்க, இடையில சும்மா இது பண்ணிட்டு படுத்துக்கிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் சும்மா மூவ்ஸ்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பாங்க. நம்ம ஆளுங்க பாதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்டிங்கில் அப்படியே மாறி மாறி உன் ஃபினிஷர் போடுறது, என் ஃபினிஷர் போடுறது, அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுலாம் பண்ணுவாங்கள்ல, அது நம்ம ஆளுங்க பாதியிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈர்ப்பு பெற்றது. அதனால் போரு சுத்தமாகவே அடிக்கல. மேட்ச் கிட்டத்தட்ட வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் WWE முழுமையாக பார்த்த மாதிரி இருக்குது. தலைவனை ட்ரிபியூட் பண்ணாங்க. அதாவது நம்மளோட ஷீல்டு மெம்பரான டீன் அம்ப்ரோஸை அவரோட ஃபினிஷர்லாம் மாற்றி யூஸ் பண்ணி அவரையும் பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டே 1லே அண்டர்டேக்கரோட இது பிராக் லெஸ்னர் இது பண்ணிட்டு போயினார், ட்ரிபியூட் கொடுத்தாரு. இங்கே டே 2ல் நம்மளுடைய டீன் அம்ப்ரோஸுக்கு ட்ரிபியூட் கொடுத்தாங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஷீல்டோட பார்ட்டு இதோட முடியுது. இதுக்கப்புறம் ஷீல்டை பற்றி பேசவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தான் ஹக் பண்ணிப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் இல்லை, கை கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி விட்டு போனாங்க. 2 பேருமே அழிவிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸு மேட்ச் முடிஞ்சோடனே அழிவாட்டாலும் பேட்டி கொடுக்குற இடத்துல அழிவிட்டுருக்காரு. செத் ராலின்ஸ் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டார். அந்த மாதிரி மூமெண்டம் நடந்துருந்தது. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில சம்பவம் இருக்குது. ரோமனு எலினேட் மோதலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது, பார்க்கலாம்.